அட பாவிங்களா! ஈரான் நாட்டின் ஜனாதிபதி உயிரிழந்ததுக்கு இலங்கை நாட்டின் ஜனாதிபதி என்ன பாவம் செய்து? முகப்புத்தகத்துல அதிகமான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டின் ஜனாதிபதி சென்ற மாதம் இலங்கை நாட்டிற்கு வருகை தந்திருந்தேன். வருகை தந்திருந்த ஈரான் நாட்டின் ஜனாதிபதிக்கு இந்த நிலைமையினா இலங்கை நாட்டுல வாழக்கூடிய மக்களினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இது போல நகைச்சுவையாக பார்த்தீங்கன்னா நிறைய விடயங்களை பார்த்தீங்கன்னா முகப்புத்தகத்துல எழுதுறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா உண்மையான செய்தி என்னன்னா, உலகளாவிய ரீதியில இன்றைய தினம் பார்க்கப்படுகின்ற, கேட்கப்படுகின்ற, பேசப்படுகின்ற செய்தி, ஈரான் நாட்டின் ஜனாதிபதி உலங்கு வானூர்தி மூலம் ஒரு பயணம் ஒண்ணு மேற்கொண்டிருந்தார். அவர் மாத்திரமல்ல, அவருடன் சில அமைச்சர்களும் சேர்ந்து பயணத்தை மேற்கொண்டிருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அதாவது சீரற்ற வானிலை காரணமாக உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகி பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி உட்பட அமைச்சர்களும் உயிரிழந்திருப்பதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உத்தியோகபூர்வமாக இந்த செய்தி வெளியாகி இருக்குது. இந்த செய்தி முக்கியமான செய்தியாக இருந்தாலும் இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கு. என்னன்னா, இது உண்மையாகவே விபத்துக்குள்ளாகிதான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குதா, இல்லை என்றால் திட்டமிடப்பட்ட சதி, திட்டமிடப்பட்ட கொலையா அப்படின்ற ஒரு கேள்வி, சந்தேகம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டினால கேட்கப்பட்டது மாத்திரம் இல்லாம இது சம்பந்தப்பட்ட தீவிரமான விசாரணைகளையும் மேற்கொள்வதாக பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறாங்க. சோ யோசிச்சு பாருங்க, சமீபத்துல தான் நமது இலங்கை நாட்டிற்கு வருகை தந்திருந்தார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உயிருடன் இல்லை. இதுதாங்க வாழ்க்கை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சமீபத்துல இஸ்ரேல் நாட்டுடன் மிகப்பெரிய ஒரு அமைதியின்மை, ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா போர் தொடுத்திருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஏவுகணை எல்லாம் ஏவி இருந்தாங்க. நாங்க போர் தொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூறியிருந்தாங்க. அமெரிக்கா நாட்டினுடைய எச்சரிக்கையை மீறி ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா ஏவுகணை எல்லாம் ஏவி இருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில இன்னும் பல எதிரிகள் எல்லாம் ஈரான் நாட்டிற்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வலுவான சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நாடு. சோ ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த இழப்பு ஈரான் நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுது. சில நாடுகளும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அப்படின்னாலாம் கூறப்படுது. எதுவாக இருந்தாலும் உண்மையாகவே ஈரான் நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இது பார்க்கப்படுது. உண்மையாகவே இது கொலையா, இல்லை என்றால் திட்டமிடப்பட்ட ஒரு சதியான செயற்பாடுனாலதான் இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்கா, இல்லை என்றால் உண்மையாகவே எதிர்பார்க்காத விதமாக விபத்துக்குள்ளாகிதான் இந்த சம்பவம் நடந்திருக்கா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவே இருக்குது. சில நாட்களின் பிற்பாடு பார்த்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான செய்தியை நம்மளால பார்க்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் சைட்ல சொல்லலாம். இது போல இன்னும் ஒரு செய்தியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.